Hi guys, welcome to Channel Cricket in Tamil. So இந்த வீடியோ நம்ம வரும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி vs பஞ்சாப் கிங்ஸ் அந்த மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் IPL 2024. ஸோ கெட்டிங் இன் டு திஸ் கேம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் கேம் சின்னசுவாமி ஸ்டேடியமில் அண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவர் தி இயர்ஸ் வந்து ஒரு ஹோம் டாமினேஷன் அப்படின்றது வந்து பெரிய அளவில் வந்து இருந்ததில்லை ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீம்ஸ் லைக் சென்னை சூப்பர் கிங்ஸாக இருக்கட்டும், மும்பை இந்தியன்ஸாக இருக்கட்டும், டு சர்ட் எக்ஸஸ் ராஜஸ்தான் ராயல்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வின் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க அவங்க ஹோம் கிரவுண்டில். அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுமே சொல்லலாம் ஈடன் கார்டன்ஸில் ஒரு சூப்பர்பான வின் பர்சன்டேஜ். ஸோ அந்த ஒரு விதத்தில் பார்த்தோன்னா ஆர்சிபிக்கு அது பெரிய அளவில் கை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சீசனில் அதுக்காக தான் வந்து ஒரு டீம் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இனிஷியல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்னசுவாமி விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் முன்ன மாதிரி வந்து அந்தளவுக்கு ஒரு பார்ட் ஆஃப் விக்கெட்டாக இருக்கா, ஒரு பேட்டிங் ஃபேவர் விக்கெட்டாக இருக்கா, ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் பெல்ட் ஆஃப் விக்கெட் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சந்தேகம் தான். கொஞ்சம் இனிஷியல் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் பாலை பொறுத்த வரைக்கும் அந்த ஷைன் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆஃப் த விக்கெட் ஹெல்ப் இருக்குது சீமர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்த ஒரு மேட்ச்லேயுமே வந்து முகமது சிராஜ் அண்ட் யஷ் தயால் சூப்பராக போட்டாங்க சொல்லி ஆகணும். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா யஷ் தயால் நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு. போன சீசன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவரை ரைட் ஆஃப் பண்ணாங்க, பட் இந்த பர்டிகுலர் சீசனில் வந்து நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அவங்க போத் முகமது சிராஜ் அண்ட் யஷ் தயால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நியூ பால் ஓப்பனிங் பேராக தெரிஞ்சாங்க இன்றைக்கி. அண்ட் ப்ரிட்டி மச் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேர் போட்ட 8 ஓவரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 விக்கெட் எடுத்தாங்க. 49 ரன் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ டு பி ப்ரிட்டி ஆனஸ்ட் நல்லாவே போயிருக்கு அவங்களுக்கு அந்த ஒரு போலிங் ஃபேஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் அதர்வைஸ் பார்த்தோன்னா நம்ம கிளென் மேக்ஸ்வெல் வந்து விக்கெட்ஸ் எடுத்தார். ஒரு மாதிரி ஷிக்கர் தவன் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆடிந்தார் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும். பட் அதர்வைஸ் அவரை தவிர்த்து பார்த்தோன்னா எல்லாருக்குமே நல்ல ஸ்டார்ட்ஸ் கிடச்சிது. பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளிஸ்டாக யாராலுமே ஒரு பெரிய ஸ்கோராக கன்வெர்ட் பண்ண முடியல. அந்த விதத்தில் பார்த்தோன்னா டுவர்ட்ஸ் பேக் அண்ட் ஜிதேஷ் சர்மா அண்ட் சஷாங்க் சிங் நல்லா சூப்பராக முடிச்சாங்க இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சாம் கரனுமே வந்து ரொம்ப டேஞ்சரஸாக தெரிஞ்சார். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் கேம் பொறுத்த வரைக்கும் அனுஜ் ராவத் 4 விக்கெட்ஸ் ஆஸ் விக்கெட் கீப்பர் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு மோஸ்ட் டிஸ்மிசல்ஸ் இன் சிங்கிள் கேம். ஸோ அந்த ஒரு ரெக்கார்டு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ரொம்ப வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டு வந்து நிற்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு அப்படின்றது வந்து ரொம்ப உடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ரைட். ஸோ அதர் தேன் தட் 174 or rather 176 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்கெட், இன்ஃபேக்ட் நல்ல ஒரு ஸ்கோர் போஸ்டட் பை பஞ்சாப் கிங்ஸ். ஸோ 177 டு கெட் ஃபார் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அப்படின்றப்போ சூப்பர் நாக் ஃப்ரம் விராட் கோலி. ஐ மீன் இந்த ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும்னா இப்போ பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ஃபாஃப் டு பிளேசி இந்த ஒரு கேம் அடிக்க முடியல. கிளென் மேக்ஸ்வெல் பார்த்தீங்கன்னா அவர் விக்கெட் சீக்கிரம் இருந்தார். கேமரன் கிரீன் நம்பர் 3 ப்ரமோட் பண்ண பார்த்தாங்க. அந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஒர்க் ஆகல ஆர்சிபிக்கு. பட் அங்கேருந்து விராட் கோலி ஆடின விதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. 77 ரன்ஸ் அடிச்சிருந்தார். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவர் அடித்த ஷாட்ஸ், ஐ மீன் 11 பவுண்டரிஸ் அண்ட் 2 6 பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்தார். எல்லாமே ஸ்ட்ரெயிட் பேட்டட் ஷாட்ஸாக இருந்தது. ஸோ அந்த ஒரு விதத்தில் தான் பார்த்தீங்கன்னா கோலி அவரோட ஸ்ட்ரென்த்து கார்டர் அப்படின்றத கண்டிப்பாகவே சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னா அந்த கவர் டிரைவ்ஸாக இருக்கட்டும், இன்ஃபேக்ட் அவர் அடித்த ஒரு 6மே ஒரு கவர்ஸ் அடிச்சிருந்தார், நல்ல ஷாட். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ரென்த்ஸு காட்டினார் அண்ட் நல்லாவே செட்டாக தெரிகிறார். ஸோ T20 வேர்ல்ட் கப் ஆஃப்டர் திஸ் IPL கண்டிப்பாக வருது. அண்ட் விராட் கோலி இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் இருக்கிறது அப்படின்றது ரொம்பவே பெரிய ஒரு பூஸ்ட் ஆகும் டீம் இந்தியாவுக்கு. ஏன்னா நேற்று மேட்ச்சில் பார்த்தோன்னா மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்சில் ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் இருந்தார். ஸோ ரோஹித் சர்மா, விராட் கோலி மாதிரி பிக் கன்ஸ் இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் அப்கமிங் ICC டோர்னமெண்ட்டுக்கு வந்து கியரப் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றப்பவே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே இது நல்ல விஷயம் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ கெட்டிங் பேக் டு திஸ் கேம் சூப்பராக ஆடினாங்க. அண்ட் எஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி விராட் கோலினால் பார்த்தீங்கன்னா மேட்சை முடிச்சு கொடுக்க முடியல. அந்த வேலையை பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் அண்ட் அனுஜ் ராவத் அண்ட் மஹிபால் லோம்ரோர் 3 பேருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 28 runs of 10 balls towards the back and சூப்பராக ஆடின தினேஷ் கார்த்திக் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2022 சீசனில் என்ன பண்ணிட்டு இருந்தாரோ ஆர்சிபிக்கு அதே வந்து திரும்ப பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அந்த டாப் ஆர்டர் மேலே இருக்கிற அந்த டிபெண்டன்ஸ் அப்படின்றது வந்து மேசிவாக குறையுது. இப்போது நான் சொன்ன 3 நேம்ஸ், அதாவது தினேஷ் கார்த்திக்காக இருக்கட்டும், தி மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர், ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர்ஸ் அவங்களோட டீமில். இன்னொரு பக்கம் மஹிபால் லோம்ரோர் அண்ட் அனுஜ் ராவத். ஸோ இவங்க 3 பேர் இப்போ லோயர் டவுன் தி ஆர்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பூஸ்ட்டாக எனக்கு தெரியுது. அண்ட் மஹிபால் லோம்ரோருமே நல்ல கேமியோ ஆர்டர், அனுஜ் ராவத்துமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆர்டர். ஸோ இந்த ஒரு கேமியோ வந்து ஆர்சிபிக்கு ஒரு நல்ல வின் கொடுத்துச்சு. ஸோ மோர் ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா
நல்லா bowling பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்சில் ஃபாஃப் டு பிளிசி சூப்பராக ரொட்டேட் பண்ணார். அண்ட் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் bowling தரப்பில் பார்த்தோம்னா ஹர்ப்ரீத் பிரார் ரொம்ப நல்லா போட்டிருந்தார். அண்ட் ககிஸ்வர் ரபாடாவுமே ரொம்பவே நல்லா போட்டிருந்தார். இன்ஃபேக்ட் 2 பேருமே இன்டாண்டம் போட்டாங்க, விக்கெட்ஸுமே எடுத்தாங்க அண்ட் மோர் ஸோ எக்கனாமிக்கலாக இருந்தாங்க. பட் அவங்க ஸ்பெல் ஒன்ஸ் ஆடிட்டாங்க ஆர்சிபி அப்படின்னாலே அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சேஸ் வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் கிரெடிட் டு த வே ஆர்சிபி ஆர் பேட்டட். ஸோ 2 டீமே பார்த்தீங்கன்னா நல்ல ஷேப்பில் தீர்றாங்க. எஸ், பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க நினச்ச அளவுக்கு இந்த கேம் அவங்க தரப்பில் போகாட்டினா கூட எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்களுடைய அந்த ஒரு டீம் அப்படின்றது நல்லா செட்டாக இருக்குது, ஸ்ட்ராட்டஜிஸுமே செட்டாக இருக்குது. பட் அந்த ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வித் டைம் வரும். அண்ட் அவங்களுமே பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி நாட் அ பேட் சைட் பஞ்சாப் கிங்ஸ். அவங்களுக்குமே லோவர் டவுன் தி ஆர்டர் இப்போ நல்ல கான்ட்ரிபியூஷன் இருக்குது. இப்போ ப்ரீவியஸ் சீசன்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து டாப் ஆர்டர் மேலே இருந்த அந்த ஒரு டிபெண்டன்ஸ் கிடையாது. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா 2 டீமே ரொம்ப நல்லா சைடாக தெரியுறாங்க இப்போது கெட்டிங் இன் டு தி டோர்னமெண்ட். ஏன்னா ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது அவங்க ஆன் பேப்பர் ஒரு அவ்வளோ பெரிய சைடா அப்படின்ற கொஸ்டின்ஸ் இருந்தது. பட் ஆன் த ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா அதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க போத் ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் கிங்ஸ். ஸோ 2 டீமுமே பார்த்தீங்கன்னா ஒரு வின் ஒரு லாஸ். ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல மொமெண்டமோட இந்த 2 டீமே கண்டினியூ பண்ணுவாங்க இந்த டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஸோ ஆர்சிபிக்கு ரொம்ப நல்ல வின் அண்ட் எஸ்பெஷலி அட் சின்னசுவாமி ஒரு சூப்பர் ஸ்டார்ட். ஸோ கைஸ், இதான் அந்த மேட்சோட ரிவ்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.